Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சிப்பாறை மற்றும் பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் உயர்ந்ததால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமானதை தொடர்ந்து பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் 42 அடியை தாண்டியது. இதேபோன்று 77 அடி கொண்ட பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டமும் 69 அடியாக உயர்ந்தது. இதனால் இரு அணைகளிலிருந்தும் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் அருகே கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 1 லட்சம் கன அடி உபரி நீர் செல்வதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கல்லணையிலிருந்து கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 1 லட்சம் கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் திருக்காட்டுப்பள்ளி அருகே பூண்டி கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. கொள்ளிடமாறு கடல் போல் காட்சியளிக்கும் நிலையில் ஆற்றில் குளிக்கவோ செல்போனில் செல்ஃபி எடுக்கவோ வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவையில் அரசு முகாமை பொதுமக்கள் முற்றிலும் புறக்கணித்ததால் அதிகாரிகள் ஏமாற்றத்துடன் காத்திருந்தனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு கோவை மாவட்டத்தை தொடர்ந்து புறக்கணித்த நிலையில் சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் மக்களை ஏமாற்ற முகாம்களை நடத்தி வருகிறது. செல்வபுரத்தில் நடைபெற்ற முகாமை பொதுமக்கள் புறக்கணித்ததால் அதிகாரிகள் காத்திருந்து ஏமாற்றமடைந்தனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு அதிகாரிகள் சாலையின் நடுவே பந்தலை அமைத்து போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தருமபுரி மாவட்டம் பி பள்ளிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மேளம் வாசிக்கும் தொழிலாளியான ஜான் என்பவர் அதே பகுதியில் உள்ள கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார். தற்கொலையா அல்லது கொலையா என சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் தினம் தினம் அரங்கேறும் கொலைகளால் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளதுடன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர்.